ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. அப்படியே டைரெக்டாக போயிடலாம்டா வீடியோக்குள்ள. மதியத்திற்கு சுட சுட சோறு. ஓகே. நல்ல அருமையான ஒரு தக்காளி ரசம். சூப்பரு. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு மண் சட்டியில் வச்ச கருவாட்டு குழம்பு. நெத்திலி கருவாடு, நெத்திலி, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மூக்கடலை, கருப்பு மூக்கடலை போட்டு முட்டை அவிச்சு போட்டு குழம்பு வச்சுருக்கோம். அருமையான ஒரு குழம்பு. எவ்வளோ பேருக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரெட் கலர் ஹார்ட்டின்னு கொடுங்க. அந்த குழம்பு பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். நம்ம ஒரே ஒரு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் போட்டு வைங்க. என்ன குழம்பு வேணால் வைங்க, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் போட வேணாம், இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டு மட்டும் வைக்கலாம். தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல், தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் போட்டு அரைச்சி விட்டு, அதுவும் அந்த இது ஒயிட்டு மட்டும்தான் போட்டிருக்குறோம். அந்த பிளாக்லாம் போடல, தேங்காய் உடலாம். ஓகே. சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பொரியல். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் பீட்ரூட் பொரியல். வருஷா குட்டிக்கு சாப்பாடு கட்டி அனுப்பியாச்சு. பீட்ரூட் பொரியல் இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. காய்கறிகள் அதிகம் சேர்த்துக்கிட்டு சாப்பாட்டை குறைச்சி சாப்பிட்டோம்னா எப்போவுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். பிபி, சுகர்னு அந்த மாதிரி எதுவும் மாட்டிக்காமல், வருங்காலமும் அது மாதிரி எதுவும் மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சமையலில் நம்ம காய்கறிகள் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோம். நான்வெஜ்ஜு அந்த மாதிரி என்ன ப்ரோட்டீன் வேணுன்றதுக்காக பயிறு வகைகள், சுண்டல், இது எல்லாமே சேர்த்து செய்கிறோம். வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதுலேயே வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் நேற்றுக்கு வந்து பூஜா வந்து வீடியோஸில் கலர் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து 2 பேர் கமெண்ட் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் இல்லை, மீதி எல்லோரும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய பேர் விஷஸ் சொல்லியிருந்தீங்க மதர்ஸ் டேக்கு. அதுக்கு எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தாமா. நீங்களும் ஒரு சிறந்த தாய். உங்கள் எல்லாருக்கும் என்னோட அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் தான் தங்கம். நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் சேவ் பண்ணவங்களாம் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்து நான் இதுவே வச்சுருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் பிறக்கிற எல்லாமே அழகு தான். ஒரு தாய் வந்து எப்போவுமே தன்னோட குழந்தைங்களை வித்தியாசப்படுத்தி வளர்க்கவும் மாட்டாங்க, வித்தியாசப்படுத்தி பேசவும் மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூஜா வந்து நல்ல செல்ஃப் கேர் எடுத்து நீ அழகாக மாறிக்கிட்டே வரடா தங்கம். அதாவது இன்னும் பூஜா ரொம்ப அழகு தான், இன்னும் அழகு தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறான்னு தான் நான் சொல்லியிருப்பேனே தவிர வருஷா அழகு, பூஜா அழகு அப்படின்லாம் நான் சொல்லவே கிடையாது. என் குழந்தைங்க வந்து 3 பேருமே சொக்க தங்கம் அழகு தான். சரியா? சொக்க தங்கம் ஜுவல்லரி அப்படின்ற மாதிரி தான் அழகு செல்லங்க தான் எல்லாருமே. அது வந்து நிறைய பேர் சொல்லி என்ன தான் நீங்கள் வந்து கமெண்ட்டில் தப்பாக பண்ணாலும் என்னோடய குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க. எப்போவுமே அவங்களுக்குள்ளேயும் பிரிவினை வராது, என்னையும் வந்து அந்த மாதிரி அவங்க பேசவும் மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய நாங்கள் பார்த்துட்டோம். அதாவது சின்ன வயசுலேருந்து அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி படாத கஷ்டம் பட்டு தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இந்த கஷ்டத்தை என் குழந்தைங்க என் கூடவே இருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. அவங்க எப்போவுமே அவங்க 3 பேருக்குள்ளேயும் அடிச்சிக்க மாட்டாங்க. சரி, ஏன்னா பக்குவம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்க எப்போவுமே இதே இதில் தான் இருப்போம். நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க. இது எல்லாமே அவங்களுக்கு திருமணம் நடந்த பிறகும் இந்த ஒற்றுமை இருக்கும். ஏன்னா இந்த மனசு பக்குவம் ஆயிடுச்சு எல்லா கஷ்டங்களையும் பார்த்து. ஸோ அவங்க எப்போவுமே நல்லா இருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே அவங்கள நல்லா இருக்கணும் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட ஆசீர்வாதம் இருக்கும்போது எல்லாமே நல்லதே நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை வந்து சும்மா நொய்யின்னு குறையே சொல்லிட்டு இருக்கிறாம அதை பாருங்கள், வீடியோவில் பார்த்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரும் சொல்கிறீங்க சோஷியல் மீடியானா நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ். கண்டிப்பாக நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். அது கூட ஒரு ஏற்றுக்கக்கூடிய கமெண்ட்டாக போட்டிங்கன்னா பரவாயில்ல. ரொம்ப ஒஸ்ட்டாலாம் போட்டீங்க, அதை பற்றி நான் பேசவே விரும்பலன்னு வச்சுக்கோங்க. நேற்றுக்கு நிறைய பேர் எங்களை விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பாய் பாய். பாய் மேடம். பாய். இது லாவண்யா வான்னா அந்த அம்மா சொல்கிறாங்க நான் தலை வரல தெரியுமா, அதனால நான் வரலன்றாங்க.